ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப நாள் தான் ஆகுது. இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ள எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2.1 ஆம்ப் செய்ய போறோம்னு போட்டிருந்தோம். கொஞ்சம் ஒர்க் டிலேனால கொஞ்சம் இது வந்து டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு வழியாக நம்ம ஆம்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த போர்டு இதெல்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்க்ரூ போட்டு இந்த ஒயர்லாம் உள்ளே மடக்கி விடணும். ஓகேங்களா, இதெல்லாம் போட்டாச்சு. ஆனால் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வரல, இதோட ஆடியோ கிளாரிட்டியை பற்றி சொல்ல வந்திருக்கு. ஓகேங்களா, நானும் இந்த போர்டு இன்னும் யூஸ் பண்ணதில்லை, இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. இப்போ நான் வந்து இதோட ஆடியோ எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஓகேங்களா, ஆடியோ கேட்ட வரைக்கும் பேட்லாம் சொல்ல முடியாது. ஓகே, சூப்பராக இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்டகாசமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இதோட கிளாரிட்டி நான் வந்து சப்வூஃபரோட கிளாரிட்டி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. 8 இன்ச் தான் லோட் பண்ணியிருந்தேன், ஆனால் செம்ம ரிசல்ட் இருந்தது. நல்ல ஒரு 8 இன்ச்சு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 8 இன்ச்சு, ஒரு நல்ல ஒரு ஹெவியான பாக்ஸையும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பஞ்சிங் ரிசல்ட் இதில் இந்த போர்ட்லேருந்து கிடைக்குதுங்க. ஓகேங்களா, ப்ரீயும் அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் நான் இந்த ஜம்பரை மட்டும் வெட்டி விட்டு பார்க்கல, இதை வெட்டி விட்டு பார்த்து லெஃப்ட் ரைட்டோட பேஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி அதை அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஆனால் வந்து சூப்பரான கிளாரிட்டி. ஓகேங்களா, நல்லா இருக்கு. இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இதில் மாஸ்டர் வால்யூம்னு ஒன்று இருக்கும். இதை ஏற்றுனீங்கன்னா மட்டும்தான் இங்கே ட்ரிபிள் ஏற்றினாலும் ஏறும், அதை பேஸ் ஏற்றினாலும் ஏறும். ஓகேங்களா, இதில் நான் என்னென்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன்னா, இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக வேலை செய்யும், இது பேஸாக வேலை செய்யும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டாக வேலை செய்யும். மிட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கப்போ வால்யூமே இருக்காது. மிட்டு ஃபுல்லாக ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லானா இல்லை சென்டரில் இருக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பு வால்யூம் கசன் தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா அது இதோட ஏறினா நல்லா இருக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்காததுனால நான் வந்து தனியாக எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஓகே. இதில் இருக்கிறதுலே ஒரே ஒரு சின்ன பிரச்சனை பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கம்மியாக போடக்கூடாது. ஓகேங்களா, இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக போடக்கூடாது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் இது வந்து டைப் வேறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும், ஆனால் அது 5 ஆம்பியர் கிடையாது, 3 ஆம்பியர் தான் வரும். ஓகேங்களா, 3 ஆம்பியர் வரனால என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 100 வாட்ஸ் வரைக்கும் வெளியே அவுட்புட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா, 100ஓ 160ஓ 70ஓ எந்த அவுட்புட்டையும் இதால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தள்ள முடியாது. ஓகேங்களா, சப்வூஃபரும் ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கரோ ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரோ ஒரு 8 இன்ச் சப்வூஃபர் ரன் ஆகிறப்ப டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் லைட்டாக. ஓகேங்களா, லைட்டாக கொஞ்சம் ஹெவியாகவே ஹீட் ஆகும். பஞ்சிங்லாம் வர இடத்துல ஹெவியாக சூடாகும். சூடாகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ட்ராப் ஆக ஆரம்பிச்சுன்னா இங்கேயும் வந்து ஆடியோ ரிசல்ட் குறையும், குவாலிட்டி குறையும். அதோட சில நேரத்தில் ஆம்பே ஆஃப் ஆகிற கண்டிஷன் வரைக்கும் போயிடும். ஓகேங்களா, பட்டுன்னு ஆஃப் ஆகும், திரும்பவும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோம்னா ஆன் ஆயிரும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது குவாலிட்டி இல்லாத டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை ஆம்பியர் கம்மியான டிரான்ஸ்ஃபார்மரோ போட்டிங்கன்னா இதுக்கு செட் ஆகாது. கரெக்டாக ஒரு 5 ஆம்பியர் உள்ளதை வந்து செலக்ட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, ஏன்டா 3 ஆம்பியர் தான் இருக்குது ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்டால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு பின்னாடியே பிரச்சனையை ஏற்படுத்தும். ஓகேங்களா, இது வந்து செட் ஆகாது. 3 ஆம்பியர் தான் இருக்குன்னா வந்து ஸ்டீரியோ செட்டப்புக்கு போயிருங்க. ஏன்டா 5 ஆம்பியர் இருக்கு ப்ரோ அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த பவர் ஆம்ப் வச்சு ஒரு 2.1 மேக் பண்ணி நல்லா கேட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்ல ரிசல்ட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனால் 2.1க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் இருக்க தேவையில்லை. ஓகேங்களா, மிட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் எடுக்காமல் விட்டுறலாம். ஓகேங்களா, மிட்டு தேவைப்படுறவங்க வச்சுக்கோங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. ஓகேங்களா, மிட்டு எனக்கும் தேவைப்படாது, மிட்டு பிடிக்காத நான் கேட்டனாலும் வச்சிருக்கேன். ஓகேங்களா, மிட்டு வந்து எனக்கு தேவைப்படாது. 2.1 பொறுத்த வரைக்கும் எனக்கு மிட்டு தேவையில்லை. ஸ்டீரியோ இருந்தால் மிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கோசரம் மிட்டு வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இது பொறுத்த வரைக்கும் ஆடியோ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒயிட் டிஸ்பிளே பகாரியோ போட்டு அதாவது பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட ஆடியோ டெஸ்ட் வேணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் நான் வந்து ஆடியோ டெஸ்டிங்கை ஃபுல்லாக போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா இதில் போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இன்ஸ்டாகிராமோட இது வேணும்னா உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கீழே ஒன்று கமெண்ட்லேயோ இல்லை ஐ பட்டன்லேயோ கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் வீடியோஸுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய் கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.